இந்த பயணத்தை வாழ்த்தி தங்கள் ஆதரவுகளை தெரிவித்து உருவாக்கிய இயக்க தோழர்களே, ஆதரவு காட்டும் முகத்தான் இங்கு வருகின்றிருக்கிற பல்வேறு அமைப்புகளை சார்ந்த பொறுப்பாளர்களே, அருமை குணமீன்வாய் பொதுமக்களே, எங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளைக்கு குடியரசு தினம் என்கிற ஒரு சம்பிரதாய திருவிழாவை இந்தியா முழுவதும் காண இருக்கிறது. குடிகளுக்கான அரசாக இல்லாத இந்த அரசுக்கு புது அரசு தின விழா நாளை காண இருக்கிறோம். இன்று வாக்காளர் தினம் என்றும் சொல்லிக் கொள்கிறார்கள். விலைக்கு போகிற வாக்குகளை பெற்றிருக்கிற அந்த வாக்காளரின் தினமாக இருக்கிறது என்று இன்னொரு முறையும் நடக்கிறது. 1965ஆம் ஆண்டு இந்தி எதிர்ப்புக்காக பெரும் போராட்டத்தை பேர் வீழ்ச்சியில் இந்த தமிழகம் சந்தித்தது. அதை எப்படி பயன்படுத்திக் கொண்டார்களோ என்னவோ, ஆனால் போராடிய மாணவர்களும் இளைஞர்களும் மொழி உணர்வோடும் தேசிய உணர்வோடும் அந்த உணர்வுகளை வெளிப்படுத்திய நாள் இது. இந்த நாளில் தான் இன்னொரு பக்கம் ராஜபக்சே கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான தேசியா சென்னையில் இன்று கிரிக்கெட் போட்டியில் கலந்து இருக்கிறார். இப்படி நிகழ்வுகளில் கலவையாக இருக்கிற இந்த நாளில் இப்படிப்பட்ட ஒரு ஈக சுடர் என்றும் கூடவே எழுந்து புறப்பட இருக்கிறது. நேற்று தூத்துக்குடியில் முத்துக்குமாரின் சொந்த ஊரான கோலந்தாண்டியிலிருந்து இந்திய குடியுரிமை கட்சியின் மூத்த தலைவர் நல்லத்தன் தொடங்கி வைத்தது. இன்று கன்னியாகுமரியிலிருந்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை உரிமைக்கான ஸ்ரீராம் தலைவர்கள் இன்று தேர்வு என்றும் பெறப்பட்டு சென்னையில் 29ஆம் நாள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச்சாளர் வைக்கிறவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தோழர் திருமாவளவன் அவர்களும் தமிழக தேசிய இயக்கத்தின் தலைவர் ஐயா திருமாறன் அவர்களும் பெற்றுக்கொண்டு இருக்கிற இந்த ஈகத்தினர் பயணம் ஏன் நடக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஏராளமான ஈகத்தினர் பயணங்கள் இறந்திருந்தாலும் இதற்கென்று ஒரு தனி சிறப்பு உண்டு. அண்டை நாட்டில் இருக்கிற ஈழத்தமிழர்கள் தங்கள் வாயுரிமையை இழந்து மட்டுமல்ல, தங்கள் ஊழியர்களே இழக்கப்பட்ட ஒரு பெரும்போர் அங்கு நடந்தது. 2002ஆம் ஆண்டில் உலக நாடுகள் எல்லாம் ஆதரித்து நாடுகளின் திறனோடு ஏற்கனவே ஒரு ஒப்பந்தம் நிறைவேறியது. போர்வெடுத்த ஒப்பந்தம் ஒன்றை 2 நாடுகளும் செய்து கொண்டார்கள். ஒரு பக்கம் இலங்கை அரசின் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கேவும் இன்னொரு தரப்பில் விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரனும் கையெழுத்திட்டு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் 2009ஆம் ஆண்டு ஜனவரி ஒப்பந்தத்தை முடித்துக் கொண்டு போரை தொடங்கியது. அப்படிப்பட்ட போரை தொடங்குவதற்கு முன்னால் அனைத்து நாடுகளில் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், இதற்கு ராணுவ தீர்வை காண முடியாது, அரசியல் தீர்வுதான் காண வேண்டும் என்று பேசிக் கொண்டிருந்தார். எல்லோரையும் விட ஓங்கிய குரலில் இதுவரைக்கும் அதைத்தான் பேசிக் கொண்டிருந்தது. ஆனால் அப்படி நடந்து கொண்டதா என்பதை முன்னிட்டு பார்த்த பலருக்கு அதன் ஏமாற்று தந்திரங்கள் புரிந்தன. அந்த நாட்டில் ராணுவ தளபதியாக இருந்த வெல்கோகா மீது ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது. அதற்கு இந்திய அரசு, பிரதமர், வெளியுறவுத்துறை அமைச்சர் அனைவரும் கடும் கண்டனத்தை தெரிவித்தார்கள். போலந்திலே ராணுவ இலக்குகளை தாக்குவதால் பொருளாதார இலக்குகளை தகர்ப்பதுதான் போர். ஆனால் யாரெல்லாம் அரசியல் தீர்வு வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த மக்களுடைய அரசியல் தீர்வுக்கு புலிகள் சார்பாக தலைமையேற்று நடத்திய கமிஷன்கள் மீது குண்டுவீச்சு நடந்தது. அவர் கொல்லப்பட்டார். ஆனால் அரசியல் தீர்வு வேண்டும் என்று சொன்னவர்கள் யாரும் அரசியல் தீர்வுக்காக தலைமையேற்று போராடிய பேச்சுவார்த்தை நடத்திய கமிஷன்கள் மீது நடந்த தாக்குதலுக்கு தங்கள் இரங்கலை தாக்குவதற்கான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்ளவில்லை. அதுவும் குறிப்பாக இந்திய அரசு வெள்ளக்காக மட்டுமல்ல, சம்பிரதாயத்திற்காக ஒரு இரங்கல் தெரிவிக்க வேண்டிய தலைமுறை கூட கண்டித்தார். அப்படிப்பட்ட ஏமாற்று போக்குகளை எல்லாம் பார்த்து பார்த்து மனம் எதிர்ந்து போயிருந்த நிலையில்தான்
போர் தொடங்கியவுடன் கடும் போராக அதுவும் இந்திய அரசு போன்ற நடுநிலை நாடுகளுக்கு சொல்லிக்கும் என்ற துணையோடு அந்த போர் தொடங்கிய போது இங்கிருக்கிற தமிழர்கள் எந்த நிச்சயம் காட்டாமல் அமைதியாக இருந்த நிலையில்தான் இங்கு முத்துக்குமார் அவர்கள் தன்னுடைய உயிரை வாய்த்துக் கொண்டார்கள். எரித்து தீயில் இறைத்து சாம்பலாக்கி போனார். ஆனால் அவர் நோக்கம் தற்கொலை நோக்கம் அல்ல, தன்னுடைய அறிக்கைக்கான ஒரு விளம்பரமாகத்தான் அதை செய்தார். ஒரு அரிய அறிக்கையை எழுதி சாகப்போகிற அந்த மனிதன் பதட்டமில்லாமல் மிகவும் பக்குவமாய் பல்வேறு செய்திகளை பதிவு செய்த ஒரு அறிக்கையை தயாரித்து அதை தானே தட்டச்சு செய்து அதை கையில் எடுத்து வந்து அந்த அறிக்கைகள் எல்லாம் யூசித்துத்தான் தன்னை எரித்துக் கொண்டார். அவர் எரித்துக் கொண்டது என்பது நான் ஏற்கனவே சொன்னதைப் போல தற்கொலை அல்ல, அந்த அறிக்கைக்கான விளம்பரம் என்று சொன்னேன். அந்த அறிக்கையை தாங்கியிருக்கிற செய்திகளை நாம் எப்போதாவது சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? அந்த அறிக்கையில் என்னென்ன செய்திகளை அவர் முன்வைத்தார் என்பதற்காக நாம் ஏதாவது முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோமா? இதையெல்லாம் நிறைவேற்றுவதற்காகத்தான் அவரை எரித்த தீயை தொடராக ஏந்திக் கொண்டு தோழர்கள் தமிழகம் முழுக்க பயணம் செய்து அவருடைய இளவிடத்தில் கூட இருக்கிறார். இப்படித்தான் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் அப்துல் ரவீஸ் என்ற இளைஞர், கடவுளுடன் சார்ந்த இளைஞர், ஒரு அரசியல் உயரதிகாரியினுடைய மகன், இந்த மண்ணில் தமிழ் மண்ணில் வந்து தமிழர்களை அழிக்கிற சிங்களவர் வீரர்கள் கிரிக்கெட் விளையாடுவதா அது அனுமதிக்க கூடாது என்பதற்காக தன்னை எரித்துக் கொண்டார். ஆனால் இன்று ராஜபக்சே கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயசூர்யா இன்று டெல்லியில் விளையாட இருக்கிறார். இதற்கெல்லாம் தன்னை எரித்துக் கொண்ட அந்த வீரர்கள், தன்னை எரித்துக் கொண்ட அந்த மாவீரர்கள் என்ன சிந்தனையை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று கருதினார்களோ அதில் நாம் ஏதாவது என்று செய்திருக்கிறோமா என்றுதான் பார்க்க வேண்டும். முத்துக்குமார் அவர்கள் இருந்த போது அவருடைய நிலையாக நாங்கள் தோழிக்கு ஒப்பும் போதெல்லாம் ஒப்பினோம். எங்களுக்கு என்ன அறிக்கை என்று தெரியாத நேரத்தில் சாகின்றாய் தமிழா, நீ சாகின்றாய் தமிழா, உங்களை சாகச் செய்வானை சாகடிக்காமல் நீ சாகின்றாய் தமிழா என்ற சொற்களடங்கிய புரட்சி கவிஞரின் வரிகளை போட்டு வைக்கிறோம். நாமாவது நாம் கொள்ள வேண்டிய இருக்கிற ஒரு மில்லியன் சாகிறாய் என்பதாக நாங்கள் சொன்னோம். ஆனால் அறிக்கையை பார்த்தபோது இப்படிப்பட்ட அறிக்கையை நாம் வெளியிட்டிருக்கக் கூடாது என்று கருதினோம். அவர் மட்டுமல்ல, அவர்கள் தொடர்ந்து ஏராளமான தமிழ் இளைஞர்கள் தமிழர்கள் தங்களை எரித்துக் கொண்டார்கள் இந்த உணர்வுக்காக. அவர்கள் ஈழச்சிறை என்பது முத்துக்குமார் பெயரில் எடுக்கப்பட்டாலும் அவர்கள் அனைவருக்குமான அவருடைய கருத்தை தெரிவிக்கிற தொடராகத்தான் அவருடைய நினைவாகத்தான் போகும். எனவேதான் இந்த தொடர் பயணம் தங்கள் உயிரை மாற்றிக் கொண்ட அனைத்து தோழர்களுடைய இல்லங்களிலும் சென்றுவிட்டுத்தான் செல்கிறது. தமிழர்களின் மத்திய காணிக்கையாய் அந்த குடும்பங்களுக்கு ஏதேனும் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அதிலும் கையில் எடுத்துக் கொண்டுதான் அவர்கள் போகிறார்கள். அந்த குடும்பத்திற்கு உதவியாக நம்மால் முடிந்த நன்றி காணிக்கையை அளிக்க வேண்டும் என்ற உணர்வோடுதான் இந்த பயணம் வெளிவந்திருக்கிறது. இது மட்டுமே அவர்கள் எதிர்பார்க்கவல்ல, இதை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை என்றாலும் தன்னிடம் என்ன எதிர்பார்த்தார்? முத்துக்குமார் அவர்கள் சாவுக்கு பின்னால் நடந்த தொடர் எழுத்தின் போது நான் கூட சொன்னேன், ஒரு விளையாட்டு என்பது தாயம் போட்டுத்தான் தொடங்கும். தாயம் என்பது விளையாட்டை தொடக்குவதற்குத்தான். அதற்கு பின்னால் 5 போட வேண்டும், 6 போட வேண்டும், 12 போட வேண்டும். அப்போதுதான் வெற்றியை நோக்கி நாம் செல்ல முடியும். ஆனால் அனைத்து தமிழர்களும் தாயம் மட்டுமே சொன்னார். தங்களை தாங்கள் எடுத்துக் கொள்ளதான் செய்தார்கள். அடுத்த பதிக்கு அவர்கள் யாரும் செல்லவில்லை. அதையும் நாம் கருதி பார்க்க வேண்டியது சிறிய குறையில் நாம் இப்போது இருக்கிறோம். முத்துக்குமார் அவர்கள் தன் அறிக்கையில் செல்வதில் பலவற்றை நாம் எண்ணி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவர் இந்த அரசியலில் நடக்கிற கூறுகளை பற்றி அரசியல் அயோக்கியர்களை தெளிவுபடுத்தினார். ஒரு வீர வணக்கனால் நடக்கிற இந்த உயிருக்கு போராட்டத்தில் தங்களை எத்தனையோ பேர் தங்கள் உரிமைகளை இழந்தார்கள். ஆனால் அவர் ஏற்படுத்திய அந்த உணர்வை தேர்தல் லாபத்திற்காக அந்த காலத்தில் பயன்படுத்திக் கொண்டார்கள். அவை போல் இன்றைய தலைவர்களும் இருந்துவிடக் கூடாது என்று சொன்னார்கள். ஒரு சுயநல கூட்டம் எழுச்சியை எப்போதும் பயன்படுத்திக் கொள்ளும், அது இப்போதும் நடந்துவிடக் கூடாது என்பதில் எச்சரிக்கையாக இருந்தது என்று சொன்னார்கள். நாம் அப்படி இருந்தோமா இல்லை என்பதை நாடாளுமன்ற தேர்தலில் காட்டினோம். நம்மை அழிப்பவர்களை அழிப்பதற்கு துணையாக இருந்தவர்களை நடுநிலை நாட்டை பற்றியெல்லாம் தோழர் சொன்னார்.
அந்த கீழ கொள்கையை வைத்திருந்த நடுவேதாது இந்தியா. ஆனால் இந்தியா இந்த போர் முடிந்ததற்கு பின்னால் இந்தியாவால் முடியவில்லை என்றாலும் சுவிட்சர்லாந்து நாடு ஒரு தீர்மானத்தை ஐநாவின் மனித உரிமை மன்றத்தில் கொண்டு வந்தது. உலக நாடுகளில் ஐநா மன்றத்தில் மனித உரிமை ஆணையம் அமைந்திருந்தது அந்த நாட்டின் தலைநகர் ஜெனீவாவில்தான். அவர் கொண்டு வந்த தீர்மானம் கூட இலங்கை அரசும் விடுதலை புலிகளும் போராளத்தில் பல விதிமுறைகளை செய்திருக்கிறார்கள். இந்த விதிமுறைகளை இலங்கை அரசு ஒரு விசாரணை குழுவை நியமித்து விசாரித்து குற்றவாளிகளை கண்டிக்க வேண்டும் என்பதுதான் அந்த தீர்மானம். அவர்கள் இலங்கை அரசு மட்டும் குற்றம் சாட்டவில்லை, சர்வதேச நாடுகளின் விசாரணையை அவர்கள் கோரவில்லை. மனித உரிமை ஆணையம் இலங்கை அரசு ஒரு விசாரணை குழுவை நியமிக்கட்டும் என்றுதான் தீர்மானம் கொண்டு வந்தார்கள். விடுதலை புலிகள் மீதும் இலங்கை அரசின் மீதும் விசாரிக்கட்டும் என்று கேட்ட தீர்மானத்தை கூட இந்தியா முன்னின்று தோற்கடிப்பது மட்டுமல்ல தோழர்களே, மற்றொரு எதிர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். பயங்கரவாதத்தை அழித்துவிட்ட ராஜபக்சேவுக்கான பாராட்டு தீர்மானத்தை அதே மனித உரிமை ஆணையத்தில் கொண்டு வந்து இந்தியா வெற்றி பெற செய்தது. பகை நாடாக நம்மிடம் பட்டத்து காட்டிக் கொண்டிருக்கிற பாகிஸ்தானை இணைத்துக் கொண்டு முரண்பாடுகளோடு விளங்குகிற நாடாக சீனாவை காட்டிக் கொண்டு அந்த நாடுகளிடம் இணைத்துக் கொண்டுதான் அந்த நாளில் பகைவர்களையும் இணைத்துக் கொண்டுதான் நம்முடைய ஈழத் தமிழர்களை ஈழத்தமிழர் பேராட்டத்தை ஈழத்தமிழ் அப்பாவி மக்களை கொண்டதற்கு இந்தியாவும் கொலை செய்தது என்பதை நாம் மீண்டும் இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட அரசியல் உணர்வுகளை கிளர்ந்து ஒரு அறிக்கையை கொடுத்தவர் சாதி மத பேதங்களை அழித்து விடுங்கள், நம்மிடம் இருக்கிற ஏற்றத்தாழ்வை கலைந்து விடுங்கள், தமிழராய் வெற்றி நிலையற்கு தடையாக இருப்பது சாதிதான், மாநிலம் தான் நம்மை தமிழர்களாக இணைவதற்கு தடையாக இருக்கிறது, அந்த ஜாதியத்தை ஒழிப்பதற்கான நிலையத்தில் ஈடுபடுங்கள் என்று சொன்னார்கள். எப்போதாவது நாம் அதை சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? இப்படி பல செய்திகளை அவர் ஒவ்வொருவருக்கும் சொன்னார். சட்டத்தில் மாணவர்களுக்கு சொன்னார், காவல்துறையில் இருக்கிற இளைஞர்களுக்கான தன் கருத்தை சொன்னார். இந்த நாட்டில் வாழ்கிற உங்கள் நாட்டில் கூட இல்லாத அமைதியோடு தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிற மாநிலத்தின் மக்களுக்கான செய்திகள் இப்படி பல்வேறு செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த தோழர் முத்துக்குமார் அவர்களின் நினைவாக இந்த ஈழத்தோட புறப்பட இருக்கிறது. இந்த வேளையில் தான் நமக்குள்ள விழிவுகளை, நமக்குள்ள வாய்ப்பு கேடுகளை, நம் இனம் புறக்கணிக்கப்படுவதை அனைத்தையும் நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். தமிழ்நாட்டில் உரிமைகள் மறுக்கப்படுகின்றன, தமிழர்களின் உணவுகள் புறக்கணிக்கப்படுகிறது. தமிழர்களுக்கு நாம் எழுப்பிய எந்த கருத்திற்கும் இந்த அரசு செவிசாய்க்கவில்லை என்பதற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக அதற்கு எதிராகவே நடந்திருந்திருக்கிற துரோகத்தனத்தையும் நாம் பார்த்திருக்கிறோம். இந்த வேளையில் இந்த நிகழ்ச்சியுடன் எடுத்துக் கொள்ளப்படுகிற அதே வேளையில் இந்த தொடர் நம்மிடையே இருக்கிற அரசியல் கட்டளைகளை எரித்து, நம்மிடையே இருக்கிற சாதிய சிந்தனைகளை எரிக்கட்டும் என்ற வேண்டுகோளோடு இப்படிப்பட்ட தொடர் பயணத்தில் பல்வேறு பேசுகிற தோழர்களுக்கும் அவர்களுடைய பயணத்தை ஆதரித்து தங்களுடைய கருத்துக்களை வழங்கியவர்களுக்கும் ஆதரவு தெரிவித்து கூறியிருக்கிற உங்களுக்கும் நன்றி சொல்லி இந்த பயணம் வெற்றிகரமாக நிறைவேறட்டும். இந்த பயணத்தின் வழியாக நம்முடைய தமிழர்களுக்கான தேசிய சிந்தனைகள், தமிழ் தேசியத்திற்கான துவர்கள் மக்கள் மனதில் முடிக்கட்டும், வளரட்டும், வெளியட்டும் என்று வாழ்த்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். வெள்ளட்டும், வெள்ளட்டும், புகழ் பயணம் வெள்ளட்டும். கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம், சென்ற சுமக்கும் அடையாளே கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். மாற்றம் வேண்டும், மாற்றம் வேண்டும், மாற்றம் வேண்டும்.
மாற்றம் வேண்டும், மாற்றம் வேண்டும். தமிழக அரசின் மாற்றம் வேண்டும். தியாகிகளே, தியாகிகளே, உங்கள் பின்னால் வாழ்ந்தது உங்கள் உங்கள் வேலை உங்களுக்கு உங்கள் கொள்கை வெற்றி வரும். நாட்டில் உங்கள் கொள்கை இன்றைய நாடாக வேண்டும். இதை எழுச்சி போராட்டம் எழுச்சி போராட்டம் தமிழகத்தின் போராட்டம் வெள்ளத்தேன் வெள்ளத்தேன் சுடத்தேன் வெள்ளத்தேன் 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 சுடத்தேனம் வெள்ளத்தேன் வாழ்த்துகின்றேன் வாழ்த்துகின்றேன் சுடத்தேனத்தை வாழ்த்துகின்றேன் 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 சுடத்தேனத்தை வாழ்த்துகின்றேன். என் இலக்கு நீங்கள் மூத்த பிள்ளைகள் இலக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சொல்கின்றேன். உங்கள் மூத்த பிள்ளைகள் இலக்கு வெள்ளத்தே வெள்ளத்தே